தேவன் பக்தியுள்ள சன்னதியை பெரும்படிதானே. ஆகியால் ஒருவனும் தன் இளவதி மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மல்கியா 2:15-16. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள். இது நியாயம். நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. எபேசர் 6:1-3. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிப்பவனோ ஆக்கினைக்கு தப்பான். நீதிமொழிகள் 28:20. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவியை அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதீர்கள். கொலோசியர் 3:18-19. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். சங்கீதம் 100:1-2. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கலாத்தியர் 5:23-24.